தெரியல. காமெடி பாருங்க. வைல்டு கார்டுக்கெல்லாம் ப்ரோமோ போட்டானுங்க. சரி ஓகேன்னோம். நாங்க தான் வைல்டு கார்டுன்னு சொல்லியே இப்போ ப்ரோமோ போடுறாய்ங்க. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. கேட்டா சீசன் ஹிட்டா போயிட்டுருக்கு அப்படின்பாய்ங்க. ஆனா ஆக்சுவலா போன வாரம் ரேட்டிங் ஏறிருக்கு. ஏன் ஏறுனுச்சுன்னு தெரியலையே. வீக்கெண்ட் எபிசோடு தான். இல்ல வீக் டேஸ்ல. ஆதரி அந்த பண்ண ஜூஸ் சேட்டைகள். டாஸ்க் தான். ஜூஸ் டாஸ்க்ல அடிதடி நடந்தது அதான். அப்படியா? டாஸ்க் தான். ஆனா இப்ப கூட பிக் பாஸ் எதுக்கு திட்டுறாருன்றத புரிஞ்சிக்க முடியாத மக்களா இருக்காங்க. கடைசியா இந்த டாஸ்க்ல கூட பெல்ட் ட்ரீட்மெண்ட் பாலாஜி தெரியுமா இப்ப அதெல்லாம் நிக்காது. கவலைப்படாதீங்க பாலாஜி. இன்னைக்கு ஒரு இல்ல 4 ப்ரோமோ வந்துச்சு. 4 ப்ரோமோல அவங்க விட்ட ஸ்பீச் கேட்டீங்களா நீங்க? கேட்ட வேற லெவல் ஸ்பீச். நீங்க பாருங்களேன். உள்ள போனோன்னா போண்டா bro, மிக்சர் சாப்பிட்டு உட்காருவாங்க பாருங்க. நான் அதெல்லாம் அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாப்பேன். யூஸ் ஆகும். அந்த கிளிப்லாம் அப்படியே சேவ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் புக் மார்க் பண்ணுவீங்க. நான் இல்ல வந்து bro, அவங்க இதுல முகத்திலே இதுல கிழிப்பேன். என்ன இமாத் ப்ரோ கொஞ்சம் அதான் நம்பிக்கையா இருக்கீங்க. நம்பிக்கையில இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி எதுவும் இமாது ப்ரோ, நடக்காதா? இதுல ஹைலைட்டே ஹலோ பிரஜன் கீழே சொன்னதுதான். 119 அதர் லிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் அவர்களே, உங்களுக்கு கூற முகத்திரையை நீங்க விரும்புவது ஒரே கிழிக்கவே ஒரு விஷயம் வேண்டாம், தான். ஆல்ரெடி கிழிச்சு தொங்குதாங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஒரு கலரா காஸ்டியூம் கொடுத்து லைட்டா போட்டு 4 கேமராமேன் நின்று 360 டிகிரி ஆங்கிள் ரொட்டேட்லாம் அடிச்சு கேமரா எடுத்திருக்காங்க, ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதை கிழிப்பேன் இதை கிழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒன்று கிழிங்க. அப்பதான் நாங்க இங்கே கிழிக்க முடியும். உண்மை முகத்தை காமிப்பேன், கிழிச்சு விடுவோன்றான். என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆக்சுவலா முகத்திலே கிழிக்கிறத நாங்க தான் கிழிச்சுன்னு இருக்கிறோங்க ரொம்ப நாளா. ஹரி கரெக்ட் தான். எனக்கு அது சாண்ட்ரா பார்த்தோன்னே ஹரி அந்த ஃபிளாப்பி டிஸ்க்லாம் அந்த ஃபிளாப்பி டிஸ்க்லாம் என்ன வச்சிருக்கியா? டேய், அதெல்லாம் எங்கன்னு தெரியல. எல்லாம் இங்க இருந்து எத்தனை பேர் ஃபிளாப்பி டிஸ்க்லாம் பார்த்துருக்காங்கன்னே தெரியாதுப்பா. ஃபிளாப்பி டிஸ்க், சிடி, டிவிடி. நான் அந்த விசிஆர் பண்ண மாட்டேன்டா. விசிஆர் இல்ல ஃபிளாப்பி டிஸ்க் அப்ப வச்சிருக்கிறாரு ஆல்ரெடி. சாமுவேல் நீலாம் ஃபிளாப்பி டிஸ்க்லாம் பார்த்துருக்கியா? ஃபிளாப்பி டிஸ்க் மேனுஃபேக்சரிங்ல இருந்திருக்கேன் நான். அப்போ நீங்க எங்களை விட பூமரா? ஓ மை காட். ப்ரோ உங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க டீல. எல்லாருமே பிக் பாஸ் சீசன் 20 வரை நீங்களே ரிவ்யூ பண்ணுவீங்களா? யார் நானா? சீசன் 20 வரைக்கும் போக நினைக்கிறீங்களா? அத கேளுங்க. என்ன அதோட முடிச்சிட்டாங்க? தாத்தா ரிவ்யூ பண்ற மாதிரி அது வரைக்கும் பண்ணணும் இமாதுன்னு சொல்லுங்க. அபி வந்து சீசன் 14 அபி உள்ள போயிடுவாங்க. क्वेश्चन இருக்கு தாத்தா அப்படிங்க போறோம். அதேதான். ஹலோ தட் ஃப்ரெஞ்ச் பேட் அங்கிள், நீங்க அமைதியா உட்காருங்க. இமாத் தாத்தாவா? அபி வந்து எப்படி 14-15 சீசன்ல உள்ள போயிடுவாங்க. அப்ப நம்மளாம் பேசுவோம். சீசன் 9ல அபி என்ன சொன்னாங்க தெரியுமா? சீசன் 6ல அபி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஐயோ வேண்டவே வேண்டாம். நாங்க பேசுவோம் அப்போ அப்படி. எனக்கு ஒரு சீசன் ஒரு தாத்தா பாட்டிங்கள எல்லாம் உள்ள வச்சு விளையாட சொல்லணும். ஃபுல்லா டாஸ்க் பல்லாங்குழி, கேரம் போர்டு. சாம் போணும்னு ஆசைப்படுறாரு போல. நெக்ஸ்ட் ஏங்க நான் தாத்தா எல்லாம் இல்லைங்க. இன்னும் பிக் பாஸ் வீட்ல இழவு மட்டும் தான் வேலை. அதையும் விழ வச்சிருவீங்க போல இருக்கு. யோ சாமுவேல், சீரியஸா சொல்றேன். நீ தாத்தா பாட்டினோன்னு என்ன சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில தாத்தாங்கெல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க தெரியுமா? கண்டென்ட்லாம் பயங்கரமா வருவாங்க. நீ ஏன்டா ஹார்ட் விடுற ஹரி? இது சரி ஹார்ட் விடுற? எனக்கு தோணுச்சு, அதான் ஹார்ட் விட்டேன். இல்ல ரீசெண்டா ஹிந்தி வீடியோ எல்லாம் பார்த்தேன். பிக் பாஸ் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தேன். யோசிச்சிருச்சு. ஸ்விம்மிங் பூல் பக்கமா பாக்கல. சரி வாங்கப்பா கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். கம்முழுது நம்ம கையில ஏதோ எழுதி காமிச்சானே, அவனுக்கு எப்ப ரெட் கார்டு தெரியுங்க? நானா தான் கேட்டுட்டு இருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா ப்ரோ? நீ கேட்டியா? அதான் உட்காந்து உயிர் கொடுத்துட்டா. உனக்கு ட்வீட் வந்துச்சா? எப்படி நம்மள வந்துச்சா? அது என்ன எழுதினாருன்னு சொல்லி தெரியுமா? அவனுக்கு கேட்டு வந்துச்சா உனக்கு? ஏண்டா அது என்ன எழுதுனாங்கன்னு HORN போட்டாலே தெரியாதா? அவங்க மூஞ்சிய பார்த்தாலே அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையேடா. அது டிஎம் பண்ணிலாம் உன்ட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்குவேன். நீ ஒன்னே சொல்லிடு, தம்பி ஸ்கூலுக்கு போப்பா, இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அதே புரியல. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீ எஜுகேட் பண்ணாத, புரியுதா? அதுதான் நானும் சொன்னேன்.
அவங்க பிக் பாஸ் பாக்குற அளவுக்கு வளரவில்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமா. டிவி ரிமோட்ட எடுத்து சேனல மாத்திருங்கன்னு சொல்றோம். ஆமா. இல்லன்னா அதான் ஐடி ப்ரூஃப் அதான். அனுப்புங்க. சொல்றேன்னு சொல்லுங்க. இங்க 18 வயதுக்கு மேல் புகையிலை விற்கப்படாது அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்லப்படாது அப்படின்னு சொன்னோம். இவனுக்கு என்னைக்கு போய் என்னத்தை கிளிக்க போறாங்களோ பாப்போம். தாத்தா இல்லாம நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோமா? அபி மொரட்டு ரூமர் ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா? என்னது? விஜய் சேதுபதி வாக்கிங் அவுட், கமல் வாக்கிங் இன் அப்படின்னு. பார்த்தேன். யார் வாக்கிங்னு? ஆண்டவர் வருகிறார் அப்படின்றாங்க. ஆண்டவர்லாம் வர மாட்டாரு. அவரு எதுக்கு வர போறாரு? அதானே எம்பியா இருந்துட்டு அதை விட்டுட்டு பிக் பாஸ் பண்ண வருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. கொஞ்சமா யோசிச்சு போடுங்க. பார்லிமெண்ட்ல இருக்காரு, அவர் எதுக்கு வராருங்க? அதோட மொரட்டு ரூமர் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. பார்வதி வந்து அபிஷியல் ஓட்ல ரொம்ப பாட்டம்ல இருக்காங்கன்னு வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா சாமுவேல்? ம். அதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன ப்ரோ சொல்றீங்க? பாருக தாட்டாவா? அப்புறம் வேற இன்னொன்னு ஒரு ஐயோ, நான் இன்னைக்கு மத்தியானம் பேசும்போது உங்களை ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். பாருங்க டாட்டா சொல்லிட்டீங்கன்னா இங்க வன்மப்புனே மேஜிக் தெரியல, நாளைக்கு இங்க ஸ்பேஸ்க்கே வர மாட்டாங்களே. நாங்க என்ன பண்ணுவோம் ஸ்பீக்கர்? ஆனா இன்னைக்கு மத்தியானம் ஸ்பேஸ்ல நான் பேசும்போது ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். எத்தனை பேர் கேட்ச் பண்ணீங்க தெரியல. வன்மப்புனை இல்ல கேட்ச் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா யாரும். இப்ப சொல்லுங்க எப்படி கேஸ் பண்ண மட்டும் பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டு இந்த பாயிண்ட சொல்லிட்டு சொன்னா ஈஸியா புடிச்சிடுவீங்க. எல்லாம் ஆடு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் தான் சொல்ல மாட்டேன் திருப்பிலாம். இல்ல வன்மப்புனை தான் சொல்லுவாங்க. என்ன பழக்கம் இது நான் இல்லாம ஸ்கூப் கொடுக்கிறது. அதானே பாருங்களேன். நான் கறி சமைக்கும் போது பூனை வரும்னு சொல்லி நான் கறி சமைக்க மாட்டேன். தெரிஞ்சு போச்சுல்ல. அவங்க டிஎம்ல பேசி வாங்கிடுவாங்க ரசியா. எங்க சொல்ல மாட்டாருங்க அவரு. ஆமா நான் சொன்னா அவங்க சாப்பிடுறாங்க. என்ன 100 வருஷம் நீங்க நல்லா வாழணும். நான் தான் சொல்லிட்டேனே, இனிமே இப்படி சொல்லிட்டேன். நல்லா இருனே, நீ நல்லா இருனே. அவங்க கேக்குறாங்க. சரி சிஸ்டர் முத்து பேச்சு முத்து கருப்பா சரி சொல்லலான்ட்டு ஏதோ சொன்னா உடனே வந்துட்டு நீங்க 100 வயசு வாழணும் அப்படின்னா என்னம்மா சாபாலாம் விடுறீங்க? ஐயோ இனிமேல் சொல்ல மாட்டேப்பா. சரி மத்தியானம் ஸ்பெஷல் நான் சொல்லிட்டேன்ப்பா. மத்தியானமா சாயந்தரம் வந்து நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டீங்க. மதியமா அங்க பாரு சிராஜுக்கு தெரிஞ்சிச்சு. சிராஜ் கேட்டாங்க. ஒண்ணும் இல்லங்க, பார்வதி எவிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னாரு. எவிக்ட் ஆகி ரீஎன்ட்ரி கூட்டு வருவாங்கன்னாரு. ஆளு மட்டும் எவிக்ட் ஆயிட்டா அதே பாட்டு வந்துரும். இல்லனா வந்து சீக்ரெட் ரூம் போடுவேனாரு. அதுவா சீக்ரெட் ரூம்? அது நேத்து பேசினது யாரோ கேள்வி கேட்டதுக்காக நான் சொன்ன ஆன்சர் அது. ஆனா இந்த கேப்ல எல்லா பாசிபிலிட்டி சொல்றீங்க. இல்லம்மா இப்படிதான் இந்த பசங்க எல்லாம் எப்படி தெரியுமா அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி நோண்டி எடுத்துருவாங்க. சொல்லட்டுமா? ஆனா இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். வைல்ட் கார்டை உள்ள அமைச்சிட்டு பார்வதியை வெளியே அனுப்புறது. ஏன்னா வைல்ட் கார்டுங்களுக்கும் பார்வதி என்னெல்லாம் பண்றாங்கன்னு உள்ள போய் பார்த்தா தெரியணும். ஆமான்னு சொன்னாலும் அடிப்பாங்க, இல்லன்னு சொன்னாலும் அடிப்பாங்க. இதெல்லாம் வைல்ட் கார்டு மட்டும் அனுபவிக்க வேண்டாமா? மத்த பிளேஸ் என்ன தக்காளி தொக்கா என்ன? இல்ல நான் சொல்லட்டுமா இது வந்து ஆஸ் ஆஃப் டியூஸ்டே தான். எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஓட்டெல்லாம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி அனுப்ப மாட்டாங்க. நான் அந்த தைரியெல்லாம் கலையாசன் ஓட் போட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்போ வீட்டுக்குள்ள ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? நாம தான் செட்டு, நான் தான் கிங்கு, நான் தான் ராஜா, அப்படி கபாலிடா அப்படின்னு இருக்காங்கல்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும். பிரஜின் உள்ள என்ட்ரானோன்னா அங்க எல்லாத்துக்கும் ஃபீஸ் போயிடும். இல்லை இமாத் ப்ரோ, ஒருவேளை டபுள் எவிக்ஷன் வச்சு பார்வதியை வெளியே எடுத்துட்டு ஒரு வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு உள்ள அனுப்புனா அது வேஸ்ட் ஆயிடுங்க. அது பாப்போம். ஆனா வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ அங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் நமக்கு நியூ ஃபேஸ் தானே. இப்போ நியூ ஃபேஸா உள்ள என்ட்ரானவங்களுக்கே நான் இவன் வின்னரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது அப்படின்னா, பிரஜன் உள்ள என்டர் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூஸ் போகுமா போகாதா? கண்டிப்பா 100% போகும். கண்டிப்பா போகும். திவார் கிளாப் பண்றதுக்கே அவங்களுக்கு காண்டாகுது. பிரஜின் மட்டும் இல்ல இமாத் ப்ரோ, அமித்தும் தான். அமித் வந்து பிக் பாஸாவே இருந்தவர் கனடால.
இல்ல அது இருந்தாரு. பட் ஆனா அமித் எனக்கு தெரியல. இல்ல விடுங்க சி நீங்க. அங்க அமித்தை பத்திலாம் கம்பேரிட்டிவ் நீங்க பேசுவீங்க. அப்ப நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு மேட்ரு சொல்றேன் ஓகே. கேளுங்க. பட் ஆனா பிரஜின் மேட்ரு நான் வந்து பிரஜினை சொல்லுவேன். ஏன்னா பிரஜினோட ஆக்டிங் ஸ்கில் தெரியும் நமக்கு, டான்சிங் தெரியும், எல்லாமே தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், ஹி வாஸ் சின்னத்திரை மாதவனா இருந்தவார் இவரு. ஸோ கன்ஃபார்ம் ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ஃபேன் பேஸ். அண்ட் மோர் ஓவர் சிங்கிளா ஏங்க போயிருந்தா கூட அவர் ஃபேன் பேஸ்லாம் இப்ப தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க தியாகி பென்ஷனா? என்னது எதுக்கு தியாகி பென்ஷன்? ரஜரோட ஃபேன் பேஸ்லாம் இப்ப தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க பிக் பாஸ்ல ஓட்டு போட போறாங்க? இஸ் நாட் தட் ஓல்டுங்க. என்ன சரிங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வன்ம சொல்றீங்க? பூனை உங்களுக்கு தெரியாதரமா நான் என் செட்ல சேர்த்துட்டேனே. ஏங்க என்னோட நானும் சீனியரா உங்க நீங்க? செட்டு தான். விடுங்க விடுங்க. அப்படியா? ஓகே. தியாகிகள் ஸ்மார்ட் ப்ரோ ஒரு பென்ஷன்னோடனே கொஞ்சம் லைட்டா பயந்துட்டோம். ஸ்மார்ட் ப்ரோ கமெண்ட் செக்ஷன்ல உங்ககிட்ட ஒரு என்னடா 10 நம்மள கொஸ்டின் அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. 90s கிட்ஸ் ஸ்மார்ட் ப்ரோ நீ பாத்தீங்களா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. மேல் ஹோஸ்டா பார்த்து போர் அடிச்சிருச்சா ஃபீமேல் ஹோஸ்ட் போடுவீங்களா பிபிக்கு? அதனால உங்களுக்கு யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. ஃபீமேல் ஹோஸ்ட் வேணுமாமா? ரம்யா கிருஷ்ணன். ஆண்டவா, ஃபீமேல் ஹோஸ்டா? சூப்பர் சிங்கர்ல பிரியங்கா இருக்காங்க, போய் பாத்துட்டு வாங்க சொல்லிடுங்க. இல்ல அடுத்த வருஷம் பார்வதியை போட்டுடலாம். வணக்கம் மேடம் அப்படின்பாங்க. அவ்வளவுதான். எண்டு வரைக்கும் மேடம் தான் பேசுவாங்க. எவனாச்சும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஸ்ரெஸ்பெக்டே கிடையாது. இங்க வா. பிக் பாஸ் நான் டிவில எல்லாம் பேசல, நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரேன். அப்படி நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். கேமரா அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இமாத் ப்ரோ அந்த பிரஜினோட இதுல தானே சொன்னாரு, அவரோட ப்ரோமோல தான் சொன்னாருங்க, டிசிப்ளின் இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொன்னாருல்ல. ஸோ கண்டிப்பா இந்த டீமுக்கு இவங்க 4 பேர் உள்ள போனா இவங்க கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் சீனியராகவும் இருக்காங்க, இதா இருக்காங்க. ஒரு ஹோஸ்ட்க்கு டிசிப்ளினோ இல்ல இந்த ஷோக்கு ஒரு டிசிப்ளினோ கொடுப்பாங்க. ஐ மீன் ஆடியன்ஸ்க்கு ஒரு டிசிப்ளினோ கொடுப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் காமிப்பாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இவங்க ப்ரோமோல பேசினது இவங்க சொந்த கண்டென்ட் கிடையாது, அங்க எழுதி கொடுத்து சொல்ல சொன்ன கண்டென்ட். அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்றீங்க, எதிர்பார்க்காதீங்கன்றீங்க. அதாவது ஏவில பேசியிருந்தாங்கன்னா அது நீங்க நம்பலாம், அவன் சொந்த கண்டென்ட். இது கூப்பிட்டு வச்சு ஸ்டுடியோல கிரீன்ல நிக்க வச்சு லைட்டை போட்டு பவுடர் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு சார் என்ன சார் பேசணும் தான் கேட்பாங்க ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட். நீங்க ஏதோ ஒன்று பேசுங்கலாம் சொல்லி ப்ரோமோ கண்டென்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ப்ரோமோ கண்டென்ட்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க இப்படி பேசுங்க, நீங்க இப்படி சுத்துங்க, இப்படி மீசியை முறுக்குங்க, கொஞ்சம் மேலே பாடுங்க, கட் பண்ணுங்க, 3ஆவது டேக் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து தான் ப்ரோமோ கண்டென்ட்டாக போடுவாங்க. ஸோ இது வந்து அவர் சொன்னது கிடையாது, டீம்ல சொன்னது. ஓகேங்களா? இவங்க உள்ள வந்து என்ன பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். அது வித்தியாசமா தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா நாம எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். ஏவியில் உள்ள பூந்தோம் ஃபர்ஸ்ட் டே போட்டு கிளியும் கிழிச்சவங்களாம் ஒன்றும் பண்ணலையே. அதில் வந்து நான் மஞ்சரி சொல்லுவேன். மஞ்சரி ஷீ பிளேட் வெல், ரயான் பிளேட் வெல். அப்புறம் இந்த விஜய், இந்த இப்போ இருக்காங்களே அக்கா, அவங்களோட சொந்த அக்கா இருந்தாங்கல்ல, ஷீ பிளேட் வெல். ரியாவா? ஏண்டா இப்ப இருக்கிற அக்காவோட அக்காடா? ஆமா, என்ன கேட்டகரியில நீ இப்ப ரியாவை கொண்டு வந்த எனக்கு அதை சொல்லு ஃபர்ஸ்ட். யாரு சாமி நீ பலூன் அக்கால இருக்கிய நீ இன்னும்? எடா டேய், பலூன் அக்காலே இருக்கிய. ஏன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ற? டேய் நான் என்ன சொன்னேன்? இப்போ ஒரு அக்கான்னு இருக்காங்களே, அந்த அக்காவோட சொந்த அக்கா இருந்தாங்களே அப்படிங்கிற. நீயா வந்து வண்டியில வாண்டட ஏற்கனவே ஹரிபுரா அப்ப சப்ஸ்கிரைபர் அவ்வளவு பேர்ல நீங்களுமா? போச்சு மாட்டிக்கிட்டா. நம்ம 440 plus GST, நம்ம 390 கம்மியா சொல்றோம். 440 plus GST இருங்க. எங்கயோ கேள்விப்பட்டேன். ஆனா ஒண்ணே, இப்போ அபி அங்க பாருங்க ஆட் வரல. இரு நாளைக்கு இருக்க வெயிட் இருக்கு அவனுக்கு. இது நம்ம சொல்ல வச்சனே, இந்த 4 பேர் என்டர் ஆனோம்னா அங்க உள்ள அக்காவுக்கு ஃபீஸ் போயிடும். இந்த வீட்டுல நாம தான் சீனியர்னு சொல்லி எல்லாம் நம்ம பின்னாடி இருந்தானுங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப நான் சொல்றதை கேட்பானுங்களா? சபரி எல்லாம் போய் கால் படிப்பான். இன்னைக்கு சபரி எல்லாம் போய் காலை புடிச்சு விடுவான் பிரஜினுக்கு. ஆமா ஆமா அண்ணன்
சீனியர்ல நீ அண்ணே அப்படின்னு அவன் போய் விழுந்துருவான். இல்ல இன்னைக்கு எஃப்ஜே சரியான மார்க். எஃப்ஜேவே லைட்டா தட்டி விட்டுருக்கான் அக்காவை, தனி அக்காவை. பார்ப்போம். அப்படியா? ம். இல்ல இந்த செட்டு போனுச்சுன்னா அங்க மாற்றம் வரும். அக்கா கண்டிப்பா ஃபீஸ் போயிடும். 41, 42 இவங்க 2 பேரு. அமித் எவ்வளவு என்னது ஏஜா? ஏஜ்? பிரஜன் 42, இவங்க சந்திரா 41, அமித் ஐயோ என்னோட 6 வயசு பெரியவனா அவன். அமித் பரவாஜ் 35. அமித்துக்கு 35வா? 35 தான். கதை விடுறான் அவன் டுபாகூர். ஏங்க கூகுள் சொல்லுதுங்க. ஓ கதை விடுறான் டுபாகூர். கூகுள் டுபாகூர். இல்ல அது ஒரு போட்டாஸ் சரி தானே நான் அது கேட்கட்டுமா? சொல்லலாம். சரி நான் கேட்கட்டுமா? அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இவனுக்கு 35 அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 34, 34, 35, 33. 30ல 35க்குள்ள இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் பேக். ஆமா 12 இயர்ஸ் பேக் ஷி வாஸ் ஹியர் இன் துபாய். ஆர்ஜேவா இருந்தாங்க. ஓகே. 2021லாம் யாருமே இங்கே வந்து ஆர்ஜேவெல்லாம் இருக்கிறது கிடையாது. அந்த வயசுலாம் யாரும் இங்கே வர மாட்டாங்க. அந்த டைமில் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க இந்தியாவில். அதுக்கு முன்னாடி அவங்க அங்கே எங்கேயோலாம் ஏகப்பட்டதை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தாங்க அவங்க. அமித்துக்கு 35லாம் சத்தியமாக நான் நம்ப மாட்டேன். ஐயோ அதர் லிஸ்னரில் இருக்கிற அமித் வெளில மேலே வாங்க. 40 காட்டுதுங்க அவங்க ஒய்ஃபுக்கு. அவங்க ஒய்ஃப் 40 காட்டுது. இவர் மீசியெல்லாம் எடுத்துட்டு விக்கிபீடியாவில் வயசை மாற்றிட்டு வர்றாரு. வயசை மாற்றிட்டு வர. ஆமாம் 35லாம் வாய்ப்பே இல்லை. அவர் கொஞ்சம் கோவக்கார. ஹரிக்கே 45 ஆச்சு, அவருக்கு எப்படி 35? அடிச்சு விடு, சும்மா ஏதாவது அடிச்சுக்கலாம். இப்படி ஆதார் கார்டு தான் போடணும் டிபியா, அப்பதான் நம்பிக்கை போடுது. ஹரி பிரஜின் பாடுறா என்னை விட 6 வயசு பெரியவன்டா. நீ சொல்லும் போதே சிரிச்சிட்டேன், நான் சொல்லும் போது சிரிச்சிட்டேன். உனக்கு ஒரு 2 வயசு தான் டிஃபரன்ஸ். வாட்டர் மேலன் சொல்றேன். இல்லப்பா கூட இருக்கும்பா, அவன் போய் சொல்றான். என் வயசு தான்ப்பா அவனுக்கு. என் வயசு தான்ப்பா அவனுக்கு. என்னோட சீனியர்ப்பா அவனுக்கு. கம்ருதீன் முடி வந்து சைடுல பூரா வெள்ளை வெள்ளையா வருது. இது வந்து லைன்ல வளர்த்தேன்னா பெருசா போயிடும் முடி. வெயிட்டர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றாரு. போய் கலர் அடிச்சிருந்தேன். இப்ப உள்ள அடிக்க முடியாது கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யாரு? கம்ருதீனா? அந்த சோஃபால உட்கார்ந்தாங்க தெரியுமா? அரோரா பக்கத்துல. கரெக்டா சொல்லிருக்காரு. அதுக்கு தான் வாட்டர்மெலன் கரெக்டா சொல்லிருக்காரு. கம்ருதீனுக்கு என்னோட வயசு கூடப்பா. என்னோட அப்பலாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கெல்லாம் 28 வயசுல கிரே ஹேர் வந்துருச்சு. எனக்கு 18 வயசுல வந்துச்சு, 28 வயசுல கொட்டிடுச்சு. வாங்க சார், வாங்க சார். என்ட்ரியை பாத்தீங்கல்ல? இல்ல சார், உண்மையாலுமே 28 வயசுல எனக்கு கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் எனக்கு ஃபுல்லா கிரே ஹேர் தான். நான் வந்து ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு தான் சுத்தி நிக்கிறேன் நான். ஏன்னா இங்க யூஏல மொத்தம் 2 தான். ஒன்னு முடி விழுந்துரும், இல்ல முடி வெள்ளையாயிடும். ஆண்டவ முன்னத்துல பாத்தீங்களா டார்க்கா அடிச்சிருக்காரு. ஆமா அடிக்காம பளிச்சுன்னு தெரியுது. இமாத் ப்ரோ அஷ்ரப் ஜி கமெண்ட் போட்டிருக்காரு. அமித் 46 இயர்ஸ்னு. பாத்தீங்களா? இதான் உண்மை. எவனோ 35ன்னு சொல்லி ஏமாத்திக்கிறான் பாருங்க. விக்கிபீடியாவே ஏமாத்திருக்காங்க. நான் போய் அப்டேட் பண்றேன் விக்கிபீடியாவை. யோ ரியான் ஜார்ஜ், நீ வாட்சிங் இமாத் ப்ரோ ரிவ்யூ இன் 2050. இமாத் என்ன சார்? இந்த இன்னொருத்தர் போறாரு, அவர் பேர் என்ன? அமித் பார்கவ். அவர் வந்து கன்னட பிக் பாஸ்ல வாய்ஸ் பண்ணாராம். இப்ப லைவ். ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க இங்க. எனக்கு சொன்னாங்க இப்ப லைவ்ல. அப்படியா? பட் ஐ அம் நாட் ஷூர் சார். எனக்கு தெரியல சார், அந்த அளவுக்கு டீப்பா கேட்கல சார். இவனுங்க எங்க சார்? சார் இது வைல்டு கார்டு லிஸ்ட் பாத்தீங்களா? ப்ரோமோலாம் பாத்தீங்களா? உள்ள போனோம்னா நான் கீச்சிடுவேன், தொங்க விட்டுருவேன். ஏய் பகலம் ஏய் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்களே பாத்தீங்களா? உள்ள எங்க அக்கா சொர்ணாக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தொங்க விட்டு துரத்தி விட்டுருவான் எல்லாத்தையும். இல்லங்க உள்ள போய் இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னலாம் பேசுற உள்ள பாரு ஒரு என்னங்க ஒரு பார்வை பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான், கொடுத்த ஒரு ட்ரெஸ் நனைஞ்சிடும். அந்த வடிவேலு கஞ்சா காஞ்சனா காமெடி மாதிரி என்ன வசனம் பேசிட்டு உள்ள போனாங்கிற மாதிரி போறானுங்க எல்லாரும். சார் ஒரே ஒரு இது, இந்த குரூப்புக்கு இப்ப உள்ள போற குரூப்புக்கு அகைன்ஸ்டா யாராவது பேச முடியும்னா அது பார்வதி மட்டும்தான் பேச முடியும். மத்ததெல்லாம் முதல் நாளே காலில் விழுந்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப சொன்னது கரெக்ட் ரசிகன். பாலாஜி சொன்னது கரெக்ட்.
நம்ம சபரி கண்டென்ட் போயிட்டு பிளாக்கர் உடனே இருக்காரு. கருத்து சொல்வார். கருத்து கண்ணாயிரம். தாத்தா தப்பா சொல்றீங்க. கண்டென்ட் பிளாக்கர். கண்டென்ட் பிளாக்கர் ஏங்க சபரி. கண்டென்ட் நாசினீங்க. சார் இன்னைக்கு சபரிமலை பிக் பாஸ் செம்ம காண்டா இருப்பாரு சார். அவனுக்கு சம்பளத்தை கம்மி பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன் அவனுக்கெல்லாம் சம்பளமே குடுக்கூடாது. அவன்ட்டேருந்து காசு இல்ல புடுங்கிட்டு இல்ல அனுப்பணும். அவங்க அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு. எல்லாம் ஒரு 5 நிமிஷம், எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, 10 நிமிஷம் ஆஃப் அப்படிங்கிறான். ஏங்க அங்க அவர் பிக் ஈஷா பாஸ் ஏதாவது இது பண்றாரா? ஏன்னா அந்த பிக் பாஸ் அந்த கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. இவரு வந்துட்டு அமைதியா இருங்க, யாரும் பேசாதீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசாம இருங்களேன், 10 நிமிஷம் பேசாம இருங்க அப்படிங்கிறான். அப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு லைவ்ல இது ஹோஸ்டே மாத்தணும் அப்படின்ட்டு பேசிட்டே இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சஜஷன் யூஎஸ்ல இருந்து போட்டிருந்தாரு, இந்த பிக் பாஸ் ஷோவை கைலாசான்னு மாத்திடலான்ட்டு. நல்லா இருக்கும்ல, அவரை கொண்டு உட்காந்து பாரு நீங்க வந்துருமா அப்படின்ட்டு கூட்டு போயிடுவாரு. இந்த மீ அண்ட் மீ இன்னும் பிக் பாஸ் மீ அப்படின்னு அவரு. சூப்பரா இருக்குங்க. வாரம் ஒரு ஹோஸ்ட் வச்சு அவ்வளவு நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். ஷோ ஆண்டவா சார். இந்த ஒன் டே மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்னு ஒன்றுச்சு, அப்புறம் ஒன் டே மேட்ச்னு வந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்களா விஜே சோபனா இன்டர்வியூ எடுக்கிறாங்க இவங்கள, அவங்க பேர் என்ன, ஷீலா மேடம். அதில் வந்து அவங்க ஷீலா மேடம் சொல்கிறாங்க, பிக் பாஸ் போறியாமே நீ, ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்து 13 லேடி ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிறதா எல்லாம் பண்ணியிருக்காங்க பிளான், அதெல்லாம் சொன்னாங்க அவங்க. இங்கே தமிழ்லையும் பண்ணாங்க, 13 செலிப்ரிட்டிஸ் வச்சு ஆரம்பிக்கிறதா 13 வீக்ஸ்க்கு. மலையாளத்தில் அவங்களையும் கேட்டிருக்காங்க. பட் அவங்க போட்ட கண்டிஷன்னால தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க, தனி ரூம் வேணும், எனக்கு டச்சப்புக்கு ஒரு ஆள் வேணும், குக்கு வேணும், தனி கிச்சன் வேணும், எல்லாம் கேட்டாங்களாம். ஹலோ, இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கு. கேக்குதா? ஹலோ, கேக்குது. என்ன சைலண்டா என்ன இவ்வளவு சைலண்ட் ஆயிடுச்சு டக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ லைவ்ல ஏதாவது போதா என்ன? தெரியல, நான் பார்க்கல. ஐ எம் நாட் சீயிங் தட். நான் சும்மா டிஎல் தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரவீன் ராஜ் வியானா வச்சு செஞ்சிருச்சு இப்போ. அது முடிஞ்சிச்சு. லைவ்ல காட்டிட்டாங்க என்னன்ட்டு. இந்த லைவ்ல முடிஞ்சிச்சு. ஆனா அவரும் வந்து ரொம்ப ஓவரா இதாங்க பண்றாரு. லைக் இஸ் லைக் எவ்ரிதிங் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குங்க பிரவீன் ராஜை பார்த்தா. இங்க சிவகுமார் இருந்து 10% எஃபர்ட் கூட போடல, ஆக்ஷன் மட்டும் 100. தயவு செஞ்சு சிவகுமார் கூட இன்னொரு சான்ஸ் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இதுக்காகவே பிரவீனை வெளியே எடுத்து விட்டுருங்க. தலைவர் சிவகுமார் போய் அதே மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு, அதே மாதிரி தலர் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாசல்ல கீழே விழுந்து கும்பிட்டு போறாரு. எப்ப அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லும் போது இரிட்டேட்டிங்கா இருக்கு பாருங்க. அத விடுங்க ப்ரோ. அத தலர் ரூமுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பாத்தீங்களா இல்லையா, கீழே மொத்தமா கும்பிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் தாத்தா அண்டர்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் தாத்தா, வாங்க. ஹாய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிகன். இப்போ அவங்க வந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணியிருக்காங்க பிரம்மலோகத்துக்கு போக. பிரவீன் ராஜ் பண்ண மோல்டு, அந்த டிசைன் பேப்பர், அதெல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரதுக்கு டாம் க்ரூஸை கேட்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. சூப்பர். 1 hour எபிசோட்ல பார்த்தா உள்ள சண்டை போட்டு பார்த்தா அடுத்த சீன்ல பார்த்தா ஆளு வெளில உட்காந்துருந்தான் கார்டன் ஏரியாவில் ஒரு மாதிரி. நான் ஒன்று டக்குன்னு பார்த்தேன், என்னடா பிதா மகன் விற்கிற மாதிரி உட்காந்துக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன். உடனே திருப்பி உள்ளே கூப்பிடுறாங்க, நீங்கள் ஆர்மி தானே, ஆர்மி கேம்ப் தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனதெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே எஸ் பாஸ் எஸ் சார் அப்படின்ட்டு அது மேலே ஏறி அப்படி இறங்கி ஆர்மி. அதுக்கப்புறம் ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது விக்ரம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல, எனக்கு இந்த கட்டத்துல மட்டும் பார்வதியை வச்சு செய்யணும், இன்னும் செய்யணும்னு தோணுது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது. இன்னொன்னு, இவரு தலரும்குள்ள போகும்போது விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த செட்டெல்லாம் கழட்டி எடுத்துட்டு போயிடணும், அப்புறம் தெரியும்.
அதெல்லாம் ஒரே ஆக்சுவலி ரொம்ப நிமிஷம். டூ மச்சா இருந்துச்சுங்க. ரசிகா ஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். ஓகே ஓகே. சாம் தூங்க போயிட்டானா என்ன? இல்ல அபிகா போயிட்டாங்க. ஓ ஓகே. நேரம் பேசுறது அவனுக்கு பைக் மட்டும் தான் வேலை செய்யுது, ஹெட்ஃபோன் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். மைக்கே ரொம்ப பக்கத்துல வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கேக்குது. வாய்ஸ் குறு கேக்குது. வாய்ஸ் வாய்ஸ் குறு குறு கேக்குது ப்ரோ. யாருக்கு? உங்களுக்குதான். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்வதி வந்து பிரவீன் கிட்ட கேட்டது எல்லாமே பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தாங்க. இல்ல 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா வந்திருக்கு. லைவ்ல சகிக்க முடியலங்க. இப்போ தனி இருக்கும். இல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்றேன். அவங்க பாயிண்ட்ஸ் ஓகே. அவங்க திரும்ப திரும்ப பேசுவாங்க. பட் ஆனா நான் சொல்றது வந்து அவங்க வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. இல்லைங்க, அது இவங்க பதில் சொல்லாதனால உங்களுக்கு கரெக்டா தெரியுது. கேப்டன்கிட்ட நீங்க வந்து இப்படிதான் பண்ண போறியா, தட்ஸ் none of your business, you will come to know when I do it, can you sit down அப்படின்னு சொல்லணும். அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்படிதான் அது வந்து பண்ணணுங்க. சர்வாதிகாரமா இருக்கே. சாரி, இவங்க வந்து ஷீஸ் a citizen, she can also question ல. பட் அது வந்து மிலிட்ரின்னு சொல்லிட்டாங்க. மிலிட்ரியில யூ கான் டாக். பிக் பாஸ் சொன்னது அது. இவர் வந்து மிலிட்ரி மாதிரி நடந்தாரு. அது ஜெயிலா பிக் கூட பாஸ் எடுத்துக்கலாம். சொல்லலையா, இவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து நீங்க அப்படி நடத்த போறீங்களான்ற மாதிரி திரும்ப அப்போ ரீட்ரேட் தென் பிக் பண்ணாரே பாஸ் தவிர அப்ரூவ்டு தான் எடுக்கணுங்க. அதை பிக் பாஸ் சொல்லல. கரெக்ட் தான். பட் பாரு பீங் பாரு நம்ம அவங்கள இது பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தது பிரவீன் ராஜுக்கு அகேன்ஸ்டா கேட்டதெல்லாம். எல்லாருக்கும் பிடிக்குங்க பிரவீன்ராஜ் அகேன்ஸ்டா கேட்கறதெல்லாம். பட் there's a லிமிட் இல்லைங்களா. வேலிட் பாயிண்டா வச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ்க்கு she should put valid point. இது மாதிரி சொத்த பாயிண்ட்லாம் வைக்கக்கூடாது. ஆனா தாத்தா அந்த ஆர்மி இதுன்னு சொல்றதே மொக்கையா காமிக்கிறாங்க இவங்க அதை ஏதோ டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க அவங்க யாரை தான் டீக்ரேட் பண்ணல, ஜட்ஜஸை பத்தி டீக்ரேட் பண்ணாங்க எங்க சீசன்ல. ஒரு சீசன்ல ஒவ்வொருத்தரையும் டீக்ரேட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஆர்மியை டீக்ரேட் பண்றாங்க. அதை விடுங்க, வெளியில இவனுங்க ஆர்மி ஆரம்பிச்சுட்டு ஒரு டிகிரேட் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஆனா அதுக்கு ஆர்மி இதுக்கு ஆர்மின்னு ஆரம்பிச்சு வச்சுக்கிறானுங்க. நீங்க போங்க. இதுதான் நாங்க வந்து டியூட் நேஷனுக்கு போயிட்டோம். ஆர்மி எல்லாம் நாங்க இழுக்கல. ஓ ரசிகன் அங்க ஜம்ப் அடிச்சிட்ட நீ. சும்மா சொல்றேன். பார்வதி இவங்க மட்டும் இல்ல கொஞ்சம் 2 பேரு. இல்லைங்க, பார்வதி மட்டும் கொஞ்சம் சட்டிலா சூப்பரான பாயிண்ட்ஸ் வச்சாங்கன்னா அவங்க தான் வின்னர். வேற யாருமே இல்லைங்க. பட் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து போய் அங்க சொல்றது, அங்கேருந்து இங்க சொல்றது, மாத்தி ஒருத்தரை மூட்டி விடுறது. தட்ஸ் நாட் ஹவ் யூ பிளே திஸ் கேம். அப்சல்யூட்லி. இல்ல அது கூட பரவாயில்ல தாத்தா. இது வந்து ஒரு மாதிரி 2 பேரை வச்சு இந்த கேம் ஆடுறது, டர்ட்டி கேம் ஆடுறதெல்லாம் வந்து, அதாவது என்ன சொல்றது, தப்பா போடுறான் அப்படி இப்படின்னு தேவையில்லாம பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. யார் இது? நானாசன் அவங்க சொன்ன மாதிரி தான் சொல்லணும். என் வார்த்தையை எடுத்துட்டு போய் அப்படியே சொல்றாரு. அது காப்பி கேட்னு நான் சொன்னது என்கிட்ட சொல்லிட்டு அப்படி இல்ல தாத்தான்றீங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அது மட்டும் இல்ல தாத்தா, அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தப்பா பேசுறாங்களே அதை சொல்றேன். வேற இல்ல ஒரு நிமிஷம் தாத்தா ஒரு நிமிஷம். சாரி தாத்தா, யார் தப்பா பேசுறா? நானாசன் பார்வதி தப்பா பேசுறாங்களா, இல்ல தொடர்றது தப்பா, இல்ல அதை பத்தி பேசுறது தப்பா? புரியல எனக்கு. இல்ல நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு தெரியல. தொடர்றது தப்பா, இல்ல அதை பத்தி பேசுறது தப்பா? ஐயா, நான் அதாவது திருப்பி விடாதீங்க. நான் சொல்ல வந்ததே வேற. அதாவது நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணா, அதுக்கப்புறம் நடந்தது எல்லா விஷயமும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி செட் பண்ணி, அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போய் அவனை பத்தி தேவையில்லாம பேசி, அத சொல்றேன் நான். வேற எதுவுமே பவுண்டரி செட் பண்ணதுக்கு அப்புறமும் நடக்குதுன்றதுனாலதான் போய் பேசுறாங்க. அது நடந்ததா? இல்ல நீங்க கரெக்டா நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் அப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் நீங்க லைவ் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. எங்க லைவ் எல்லாம் பாக்குறது சாமுவேல், சாரி, ஸ்பேஸ்ல இருக்குங்க அந்த கிளிப்பிங். நீங்க சொல்ற அந்த பர்టిక్యులர் மேட்டர் ஸ்பேஸ்ல இருக்கு, பாக்க சொல்லுங்க. கையில இன்னைக்கு காலையில தானே தாத்தா நம்ம பேசணும். இல்ல அது வேற கான்டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இவங்க பவுண்டரியை மீறினாங்க முதல்ல பாரு. அதனால மேபி அவரும் மீறிட்டாரு. அது இன்னும் ஓவரா போயிட்டாரு அவரு. ஓ ஐயோ, இது வேறயா? அது இன்னும் நான் பார்க்கவே.
நீங்க ஃபுல்லா லைவே நான் பார்க்கல ஆக்சுவலி. இல்ல பொதுவாவே ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளைண்டே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்க. நடந்ததுனால அவங்க சொல்றாங்க, ஓகேவா? அது நீங்க அதை இது பண்ணக்கூடாது, சப்ரஸ் பண்ண வைக்கக்கூடாது, அது தப்புன்னு சொல்லக்கூடாது. பெண்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. இங்க யாருமே உரிமை இல்லைன்னு சொல்ல சாம், அது எனக்கு புரியல. இங்க யாரு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க? பெண்களுக்கு ஆனா வந்து சாம் எல்லா சாம் உரிமையும் ஒரு இருக்கு. விஷயம் சாம் ஒரு விஷயம் இதை எபிசோட் பார்த்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதோட கனெக்டிவிட்டியே புரியாது. இதான் பிரச்சனை. இது சேனல் மேல தப்பு இது இருக்கு. சியான் ப்ரோ சொல்லுங்க bro. லைவ்ல பாத்துங்க. இல்ல அததான் லைவ், ஹாய் சாம். அட்லீஸ்ட் லைவ் பார்க்கலனாலும் நம்மளுக்கு ட்விட்டர்ல அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துருது இல்லையா? நம்ம எண்ட் ஆஃப் த டே எது எதுன்றது வந்துருது. இல்ல ஆக்சுவலா சாம், பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஒரு ஹாய் இமாத் ப்ரோக்கு, சுரேஷ் சாருக்கு, ஹரிக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ரசிகன் விக்னேஷ், சாம்வல் எல்லாருக்குமே. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலா யா நான் வந்து இன்னைக்கு நம்ம கமருதீன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து அடிக்க போனான், அவன் வந்து கெட்ட வார்த்தையில திட்டினான், அசிங்கமா பேசினான் அப்படின்னா அதை கமருதீன் பண்ணுவான். ஆனா ஒரு பொண்ணுகிட்ட எல்லாமே நடந்துக்கிற ஒரு விஷயத்த வந்து கமருதீன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் அந்த கிளிப்பிங்கை ரசிகன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னடா அவன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆச்சு. இதுல நிறைய பேர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பார்வதி வந்து இடம் கொடுத்துட்டாங்க, பார்வதி வந்து இவனோட சேர்ந்து ஒரு 18+ கண்டென்ட்டை பேசிட்டாங்க, அதனாலதான் இவன் அட்வான்டேஜை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனை வச்சு ஒரு பையன் கூட பழகிடுவா. பழகுனதுக்கு அப்புறம் அது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு உரிமை அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரியை செட் பண்ணி அவன் கிட்ட இருந்து விலகி நிக்கக்கூடிய உரிமையும் ஒரு பெண்ணுக்கு இருக்கு. அப்ப பார்வதியை இந்த இடத்துல நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. அவங்க வந்து கிளியர்லி சி செட் அ பவுண்டரி. இது வந்து நீ நானும் தோழர் தோழியாக இருந்து கொள்ளலாம், அதை தாண்டி பழகாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து ஹைலி கண்டமபிள். இது வந்து அட்ரஸ் பண்ணணும், டஸ்ட் பி அட்ரஸ்ட். அது வந்து ஒரு பெரிய தப்பு, அதை அவன் பண்ணியிருக்கிறான். விச் மீன்ஸ் இத ஜெய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பட் இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த இன்னைக்கு இன்னொரு எபிசோட்ல நான் நோட் பண்ணேன். இந்த பிரவீன் ராஜ் வியனா கிட்ட மட்டும் ஏன் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான் அப்படின்ற கேள்வி எத்தனை பேருக்கு எழுந்துச்சுன்னு தெரியல. எனக்கு பர்சனலா எழுந்துச்சு. இதே மாதிரி ஒரு விஷயத்த வியனா கிட்ட இதுக்கு முன்னாடி அவன் பண்ணதான் எனக்கு ஞாபகம். ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பண்றது, அதை ஏன் பண்றான், எதுக்காக பண்றான், லைவ் பாக்குறவன் நிறைய பேருக்கு தெரியலாம். மேபி நான் வந்து 1 hour எபிசோட் தான் பாக்குறேன். அதனால லைவ் பாக்குறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நானும் புரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த பிரவீன் ராஜுக்கு வந்து பாரு கொடுத்தது வந்து ஸ்லிப்பர் ஷாட்ஸ். ஆக்சுவலா ஸ்லிப்பர் ஷாட்ஸ் அவன்கிட்ட வந்து டோட்டலா ஒரு ஃபேக்னஸ் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்பயும் சொல்றேன், இது திவாகரு, அதுக்கப்புறம் நான் வெளியில இருக்கிற விஷயத்தையே எடுத்துட்டு வரல, நான் உள்ள அவனுடைய நடவடிக்கையை வச்சு சொல்றேன். திவாகரா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்களெல்லாம் விட மோசமானவன் இந்த பிரவீன் ராஜ் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் ஏன் இவ்வளவு வியடா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணணும்? வியனா இருக்கு, நீ அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ கத்தணுங்கிற அவசியமே இல்லையே. வாட் அது எது உன்னை பண்ண வைக்குது? பண்ணிட்டு என்னோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான். டே உன் பாடி லாங்குவேஜ் ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் காட்டுற? திஸ் இஸ் த செகண்ட் டைம் திஸ் பிரவீன் ராஜ் இஸ் டூயிங் இட் டு வியனா. இதை வந்து வேற எந்த பொண்ணுட்டையும் நீ பண்ணி நான் பார்த்தது இல்ல. மத்த வேற யார்ட்டையும் இன்னைக்கு ஆம்பளைங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, நின்று வேடிக்கை தானே பார்த்த? அங்க போயிட்டு மை பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி நான் அங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதானடா. வியனாட்ட மட்டும் ஏன் அதை பண்றான் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. அது அந்த பிரெடேட்டர் மென்டாலிட்டியா நான் அது மாதிரி போக விரும்பல. பட் ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் அது லைவ்ல பார்த்த யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு ஹியர். தேங்க்யூ. சொல்லுங்க சார். இல்ல இல்ல சொல்லுங்க. அது பாத்தீங்க லைவ், நீங்க பாத்தீங்களா? அது சொல்லுங்க. லைவ் நான் ஃபுல்லா பார்க்கல. நான் வந்து பாதி தான் பார்த்துட்டு இருந்தேன். தட்ஸ் தி ரீசன் ஐ அம் சேயிங். வந்து அங்க வந்து அந்த ஸ்டேரிங்ன்றது வந்து இட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஷான். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. when it is வியானா நின்னு he doesn't look at her and talk. எங்கேயோ பார்த்துட்டு பேசுறது, முறைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஈவன் எஸ்டர்டே ஐ திங்க் ரைட், அவங்க வந்து அந்த வீட்டில் ஃபுட் இல்லைன்னு கன்சர்ன் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. he was not even considering it. அவர் சொல்றதை கண்டுக்கவே இல்லை. நான் அப்பயே சொல்லிட்டேன் பிக் பாஸ், அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு
இஸ் ஜஸ்ட் இக்னோரிங் அண்ட் ரன்னிங் அவே. எனக்கு வந்து ப்ரோ, யூ ஆர் அ கேப்டன், தட் இஸ் அ ஹவுஸ் மேட் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் யுவர் கிச்சன். எல்லா இதையும் வந்து அவங்க தான் பார்க்க போறாங்க. தட் இஸ் த நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஃபார் யூ. அவங்க வந்து சாப்பாடு வரலன்னு சொன்னா நீ அதை தான் அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் மிச்சம் எல்லாத்தையுமே எவ்ரிதிங் பிகம் செகண்டரி வென் தட் இஸ் யுவர் பிரைமரி. அவங்கள யூ நாட் ஈவன் லுக்கிங் அண்ட் டாக்கிங் டு ஹர், யூ நாட் ஈவன் டேக்கிங் தட் கன்சர்ன் இன் டு அ பாயிண்ட். இது வந்து நீ வந்து அந்த கிச்சன் டீமை இது பண்றியா, இல்ல இஃப் இட் இஸ் வியான்றதால அது பண்றியா? இப்போ அந்த இடத்துல அது பாரு பேசியிருந்தா அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா உன்னால? குடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. திங்க் ஆஃப் இட். பாரு நடந்துக்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல விட்டுருவாங்களா இருந்தா பாரு? அதான் சொல்றேன், நடக்குமா? கிச்சனே 2 ஆயிருக்கும். கிச்சனை புரட்டி போட்டு எடுத்திருப்பாங்க. அங்கேயே அவனே போட்டு அடிச்சிருப்பாங்க பிரவீன். அப்சல்யூட்லி ரசிகன். இன்னைக்கு போவாயோ. வீணாவும் ஒண்ணும் சும்மா இல்ல. நல்லா வச்சவனை நல்லா கேட்டு விட்டுச்சு ஆக்சுவலா. அவனால பதில் சொல்ல முடியல. நீ என்கிட்ட மட்டும் தான் அப்படி பிஹேவ் பண்ற அப்படின்றத வந்து அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த வெறுப்பு, அந்த கோவத்தை இது எல்லாத்தையுமே வந்து வீணாவும் காட்டினாங்க. பட் ஒருவேளை பார்வா இருந்திருந்தானா அவ்வளவுதான், இவன் ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவன் பாரு கிட்டயும் மார்னிங் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னதுமே அந்த டோனுமே சரியில்லை. அதையுமே வந்து பாரு கேள்வி கேட்டாங்க, பட் அந்த டோனுமே சரியில்லை. முதல்ல இவனை யார் வந்து இந்த மிலிட்ரி கேம்போட கர்னல் ஜெனரல் அப்படின்னு சொல்லி இவனை யார் நம்ப வச்சது அப்படின்னு தெரியல. பிக் பாஸ் வந்து சொல்லும் போது பாட்டுக்கு வந்து வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறான், ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து இதுல ஏன் அட்டென்ஷன்ல அந்த நிக்கிறான். அளவுக்குலாம் வந்து அவனை பில்டப் கொடுக்காதீங்க. லோ பட்ஜெட் பிடி இல்லைங்க. மாஸ்டர். சிவன் நான் பார்த்ததே பயந்துட்டு சிவன். அவன் எங்கேயாவது போயிட்டு மார்ச் பாஸ்ட் எல்லாம் பண்ண பயந்துட்டு ஆக்சுவலா காமெடியா இருக்கும் அவன் பாக்குறதுக்கு. அதான் சரியான கோமாளியா இருக்கிறான், யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இவன் எப்படி சேவானான்னு எனக்கு புரியல. இது வந்து எப்படி ஆதிரியை வெளில அமிச்சாங்க, இவனுக்கு யாரு ஓட்டு போடுறா, இவன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனே இல்ல. தெர் இஸ் ஜீரோ ஆடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவனை ரசிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவன் எப்படி ஹவு ஹி வாஸ் சேவ்ட் லாஸ்ட் வீக், எப்படி ஆதிரியை வெளில அமிச்சாங்க எனக்கு புரியல. சிவன் இப்பதானே சிவன் இந்த வீக் எக்ஸ்போஸ் ஆகும். அவர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு 2 நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. யாரு இவரு பிரவீன் வந்து வாட்டர்மெலன் கூட சண்டை போட்டு ஒரு 2 நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த முதல் வாரம் லைட்டா அடி உழுதமா இருந்தவொடனே அப்படியே 2 வாரமா அமைதியாகிறாரு. இப்போ அது எப்படியாவது அந்த தலைப்பதவியை எடுத்துடணுங்கிறதுக்காக விளையாண்டி இப்ப தலைப்பதவியில எடுத்து இவர் வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்றாரு இவரு ஜெனரல் பிரவீன் ராஜ். சரிங்களா? ஆனா அவருக்கு அடி விழுகுதுங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. கிரிஞ்சிட்டு கோரா இருக்கு. இதுக்கு என் தலைவர் சிவகுமாரை இன்னொரு சான்ஸ் கொடுத்து உள்ள விட்டா கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ரசிகா ஐயா வேணாயா, ரசிகா எனக்கு அந்த கிளிப்பு மட்டும் அனுப்பு ரசிகா. நான் பார்க்கவே இல்லை. என்னால ஏத்த முடியல. ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கனெக்டிங்லேயே கட்டுது. ஓகே ஐயா, நான் வந்து பிரவீன்ராஜ் வந்து செய்யறது வந்து சிவகுமார் செஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா சிவகுமார் அவர்கள் வந்து செஞ்சது வந்து கிரிஞ்சா இருந்தாலும், அதாவது கிரிஞ்சா இருந்தாலும் என்டர்டைன்மெண்டா இருந்தது, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனா இவன் பண்றது எனக்கு சுத்தமா எதுவுமே இது எந்த வார்த்தை போட்டாலுமே அது செட் ஆகாது எனக்கு. அவ்வளவு எனக்கு கிரிஞ்சா தெரியும். எனக்கு அதை எங்க கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. இம்மெச்சூர்டா அந்த கேமை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு தலை பதவி, ஒரு லீடரா